இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு எப்படி ஒரு மூமெண்ட், அதாவது ஓப்பனிங் ப்ரைஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நேற்று டேயோடைய க்ளோசிங் ப்ரைஸ் கிட்ட தான் ஒரு மேஜரான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது இல்லை ஓப்பனிங் டைமிங்கில். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு ட்ரிகர் எப்போ ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ 9:50 அந்த டைம் ஜோனில் தான் வந்து எக்ஸாக்டாக ஒரு பை என்ட்ரிக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பை என்ட்ரி எடுத்துட்டு செல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உள்ள அந்த டைம் ஜோனில் ஒரு ஸ்ட்ரெச் நல்லாவே கொடுத்தாங்க இன்க்ரீசிங் ட்ரெண்டில். அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் எக்ஸிட் ஆகியாச்சு. சரி, ஓகே, ஒரு 11 o'clock அப்புறமா மறுபடியும் இன்னொரு நியூ என்ட்ரி நம்மளுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். அதில் கண்டிப்பாக ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் போவாங்க. அப்போ அந்த புல் பேக்கில் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் எகெயின் நம்மளுக்கு செகண்ட் வேவ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அதில் நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அந்த புல் பேக் கம்ப்ளீஷனுக்கானதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்க. பட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாமலேயே நம்மளுக்கு ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் ஒரு ட்ராப் கொடுத்தாங்க. பட் அது ஃபர்தராக கண்டினியூ ஆகாமல் இன்க்ரீசிங் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, அப்பவே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே ஃபர்தராக இந்த புல் பேக் கீழே போக போகிறது கிடையாது, இதுதான் ஒன் ஆஃப் த ஒரு லோயஸ்ட் லெவலாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு என்ட்ரி பெர்ஃபெக்டாக ட்ரிகர் ஆகிடுச்சு. அதையுமே நான் உங்களுக்கு பப்ளிக் டெலிகிராம் சேனலில் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கேன் எங்களுடைய செகண்ட் என்ட்ரி லெவல் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் டார்கெட் லெவலுமே பார்த்தீங்க அப்படின்னா இயர்லியராகவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே டார்கெட் கம்ப்ளீஷனுக்காக ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போகிருந்தாலுமே இன்பிட்வீன் மார்க்கெட் ஹவர்ஸில் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது சின்னதாக ஒரு ரிவர்சல் புல் பேக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கீழே வர மாதிரி இருந்தது. அப்போது ஆல்ரெடி எடுத்த ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இன்கேஸ் ஒரு சின்ன எஸ்எல் ஹிட் ஆனால் கூட நம்ம மறுபடியும் ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிரியேட் ஆகுமான்னு நம்மளால ஷூராக சொல்ல முடியாது. அப்போது அந்த ட்ரேடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்லேயே டு தி காஸ்ட்டில் வந்து எக்ஸிட் ஆகியாச்சு. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கான ப்ராஃபிட்ஸ் எவ்வளவோ அதை ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. இந்த ட்ரேட் நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் சின்னதாக ஒரு ரிவர்சலுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி எடுத்த ப்ராஃபிட்ல இருந்து பாதிக்கு பாதி அப்படியே கட் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால சரி மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா பட் மார்க்கெட் அந்த வெயிட்டிங்க்கு எங்களுக்கு சான்ஸே கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் லெவல் வரைக்கும் பெர்ஃபெக்டாக போயிட்டு டார்கெட் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு, எல்லாத்துக்குமே தெரியும், கோர்ஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே இதுதான் இன்னைக்கு டார்கெட் லெவல் அப்படின்ட்டு. ஓகே, அதை ஜஸ்ட் ஃபார் லெவல்ஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணல, ஏன் அப்படிங்கிற ரீசனோடு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே அவங்க யாருமே ஓவர் ட்ரேடிங் பண்ணல. ஈகோனால நம்ம போய் ட்ரேட் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே